தொடக்கத்தில் இருக்கோம். இந்த தொடக்க நிகழ்வுகளோட முடிவுகளை வெளிவரக்கூடிய முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே காங்கிரஸுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? எல்லாருடைய கவனமும் கண்ணும் இப்போ வந்து மற்ற கட்சிகளை விட்டுட்டு பாரதிய ஜனதாவையோ இல்லை ஆர்ஜேடியவையோ ஜேடியு விட்டுட்டு காங்கிரஸ் மேலே திரும்பி இருக்கு. அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி திரும்பி இருக்கு. இந்த நிகழ்வுகள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பிலையும் காங்கிரஸை வந்து தனிமைப்படுத்துவதற்கான முயற்சி அப்படிங்கிறது 10 ஆண்டுகளுக்கும் மேல இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் அவங்களுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு குறைவாக இருக்கு அப்படின்னு நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம். ஸ்ட்ரைக்கிங் ரேட் குறைவாக இருக்கு. எனக்கு இது வந்து முதல் சுற்று முடிவு அப்படின்னாவது வந்திருக்குதா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. இல்லை இன்னும் போஸ்டல் ஓட்லேயே தான் நிற்கிறோமாங்கிறது எனக்கு தெரியல. அதனால இந்த நிலையை வைத்து உடனடியாக முடிவுகள் வந்ததை போல கருத்து சொல்வதற்கு என்னால முடியல. 2015 இதே மாதிரியான நிலைமைகள் வரும்போது ஜேடியுவும், அதாவது நிதிஷ்குமாரும் லாலு பிரசாதும் ஒரே அணியில இருந்தாங்க. மகாகத்பந்தன் அப்பதான் உருவாக்கப்பட்டது. அவங்க எல்லாம் ஒரே அணியில இருக்கும்போது ஆங்கில மீடியாக்கள் எல்லாம் வந்து இதே மாதிரி 140 70 அப்படிங்கிற லெவல்ல தான் ஜேடி அதாவது மகாகத்பந்தன் குறைவாக இருக்கிற மாதிரி தான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்தியா டுடே தொலைக்காட்சியில ஆங்கிலமும் இருக்கு, ஆஜ் தக் ஹிந்தியும் இருக்கு. ஹிந்தியில வேற மாதிரி ஒரு ரிசல்ட், இங்கிலீஷ்ல வேற மாதிரி ஒரு ரிசல்ட் வரும்போது ராஜ்தீப் சர்தேசாய் சொன்னாரு, லைவ்லயே சொன்னாரு, எங்களுடைய ஹிந்தி சேனல் வேற மாதிரி சொல்லுது, நாம இங்க வேற மாதிரி போட்டுட்டு இருக்கிறோம். களத்துல இருந்து அவங்களுக்கு உடனடியாக போற தகவல்களை வச்சு அவங்க போடுறாங்க போல தெரியுது, இதை வெரிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதற்கு பிறகு படிப்படியாக அந்த எண்கள் மாறி மகாகத்பந்தன் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு கொண்டு வந்து சேர்த்தாங்க. 2020 போன தேர்தலையும் இதே மாதிரி காலையில வந்து ரொம்ப லீடிங்ல பிஜேபி அணியும் ரொம்ப குறைவாக ஜேடியுமாக அப்படி வந்து திரும்ப ரெண்டும் சமமாக க்ளோஸ் கண்டெஸ்டாக வந்து அதற்கு பிறகு ஒரு 10-15 இடங்கள்ல ஆர்ஜேடி குறைஞ்சிடுச்சு. எம்ஐஎம் 5 இடங்கள்ல வெற்றி பெற்றதை ஒட்டி அந்த முடிவுகள் மாறிடுச்சு. அது இது இப்பவும் வந்து க்ளோஸ் கண்டெஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது, மாத்தி மாத்தி வந்தது. ஆனா இப்போ எல்லா சேனல்கள்லயுமே முதல்ல வந்து வெவ்வேறு விதமான நம்பர் இருந்தது. இப்ப எல்லா சேனல்லையுமே என்டிஏக்கு ஒரு லீட் இருக்கிற மாதிரி 5-10 இடங்கள்லயாவது, இங்க நம்ம பல மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல 30 இடங்களுக்கு மேல வந்துருச்சு. வேறு சில இடங்கள்ல 10 இடங்கள் 15 இடங்கள் வித்தியாசத்துல போட்டுட்டு இருக்கிறாங்க. பட் இது இன்னும் முதல் சுற்று முடிவு வந்துருச்சாங்கிறது தெளிவாக எந்த சேனல்ல இருந்தும் வரல. போஸ்டல் ஓட்டாக இருந்தா இது இட் இஸ் டோட்டலி இக்னோரபிள் அப்படின்னு நினைக்கிறேன். டோட்டலி இக்னோரபிள்னா அது படித்து வேலையில இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் என்டிஏக்கு தான் போடுறாங்க. பீகாருடைய சூழல்ல எளிய மக்கள் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் தான் போட்டா மகாகத்பந்தனுக்கு போடணும். அதனால நீங்க வந்து முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுன்னு அந்த சுற்றுகள் வர்ற வரைக்கும் இந்த ஊசலாட்டமோ அல்லது வரக்கூடிய எண்களோ எனக்கு பெரிய அடிப்படையாக வச்சு பேச முடியாது. ஒருவேளை இதுவே தொடரலாம் அல்லது மாற்றமும் இருக்கலாங்கிற நிலையில பேச முடியாது. ஆனா ஒரு விஷயம், பொதுவான ட்ரெண்ட்னு ஒண்ணு இருக்கு. இதுல முக்கியமான விஷயங்களாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசாந்த் கிஷோரோட ஜன் ஸ்வராஜ் வந்து என்ன ரோல் பிளே பண்ணுது? அது காங்கிரசினுடைய வாக்குகளை அதிகமாக பறித்திருக்கிறதா அல்லது பிஜேபியினுடைய வாக்குகளை அதிகமாக பறித்திருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக வருது. இந்த நீங்க இப்ப காட்டக்கூடிய ட்ரெண்ட்ல இன்னும் கூட எல்லா கட்சிகள்னு பார்க்கும்போது இப்போது லீடிங்னு சொல்லக்கூடிய நிலைமையில கூட ஆர்ஜேடி தான் லீடிங்ல இருக்கு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்குது. காங்கிரஸ் கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறதுங்கிறது உண்மைதான். இடதுசாரிகளும் போன மாதிரி இல்லை, இப்போதைக்கு குறைவாகத்தான் இருக்கிறாங்கிறது உண்மைதான். பட் இது எல்லாமே போஸ்டல் ஓட்டா இருந்தா எனக்கு அதுல ஆச்சரியம் எதுவும் இல்லை. உண்மையிலேயே அதுதான் ஓட்டுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சூர்யா சேவியர் ரொம்ப சரியாக சொன்னாரு. எஸ்ஐஆருக்கு பிறகான ஒரு தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எஸ்ஐஆருக்குள்ள என்னென்ன வாக்குகள் நீக்கப்பட்டன லிஸ்ட் கொடுங்க, அந்த நீக்கப்பட்டவர்களுடைய ப்ரொஃபைல் என்னன்னு பார்க்க முடியுமா? எந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லை தேர்தல் ஆணையத்திடம் இருந்து.
நீங்க மிக அதாவது நீக்கப்பட்ட வாக்குகள்ல 30% வாக்குகள் வந்து இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அப்படின்னு சொன்னாலே நீங்க ஒரு கூட்டணியினுடைய அடித்தளத்தை அங்கேயே காலி பண்ணியாச்சு அப்படின்னு ஆயிடுது. அந்த 30% வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகள்னு சொல்லக்கூடிய அந்த நீக்கப்பட்ட வாக்குகள்ல எத்தனை சதவீதம் வெளிநாட்டில் இருந்து ஊடுருவியவர்கள் அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது. அது 1% கூட இல்லை. 1% கூட இல்லாத ஒரு நிலையில நம்மோட மூக்குல வந்து வந்து உட்கார்ந்து இருக்குது, ஈய விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக கையில சுத்தியல் எடுத்து மூக்க உடைக்கிற மாதிரி ஒரு வேலையை எஸ்ஐஆர் செய்திருக்குது. அல்லது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற வேலையை செய்திருக்கிறோம். அடிப்படை வாக்குரிமை அப்படிங்கிறத பாதுகாக்க தவறி இருக்கிறோம். லட்சக்கணக்கான மக்களுடைய வாக்குரிமை பறிபோய் இருக்கிறது. அதை வந்து எந்த விதமான காரணமும் சொல்வதற்கு அவங்க தயாராகவும் இல்லை. இருக்கக்கூடிய வாக்குகள் போன தேர்தலில், அதுக்கு முந்தின தேர்தலில் வாக்களித்தவர்களுடைய தொடர்ச்சி இல்லாம அவங்க எல்லாருடைய வாக்குகளையும் நீக்கிட்டு புதிதாக என்னை வாக்காளராக சேர்த்துக்கொள் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து சேர்க்கிறது அப்படிங்கிற ப்ராசஸ் எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறது முக்கியமானது. இதே பேட்டர்ன்ல தான் ஏற்கனவே அந்த பீரியட்ல நடந்தது, இந்த பீரியட்ல நடந்தது, அப்பெல்லாம் நீங்க என்ன பேசுனீங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் வந்து இதே பேட்டர்ன்ல நடந்ததா? இருக்கிற வாக்குகள் எல்லாவற்றையும் நீக்கிட்டு புதுசாக விண்ணப்பம் வாங்கி சேர்த்த மாதிரியா நடந்தது? அது போக இதனுடைய லீகாலிட்டி, இது சட்ட ரீதியாக இது சரியானது தானா என்ற கேள்விக்கே இன்னும் உச்சநீதிமன்றம் விடை சொல்லல. நம்ம என்ன மாதிரியான செட்டப்புக்குள்ள எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்கோங்கிறது ஒரு விஷயம். சட்டவிரோதமாக ஒன்று நடக்குதுன்னு ஒரு மனு போகுது, அதற்கு இடைக்கால தடை இல்லை, முழுமையாக அது சட்டப்பூர்வமானதுதான் அப்படிங்கிற தீர்ப்பு இல்லை. இடையில எலெக்ஷன் நடக்குது, ஆட்சி வருது. இதுக்கப்புறம் இந்த ஆட்சி சட்டவிரோதமாக, இந்த எஸ்ஐஆர் சட்டவிரோதமாக இருந்ததுன்னா ஆட்சி வந்து சட்டவிரோதமாக உருவான ஆட்சின்னு கலைப்பாங்களா? அல்லது நடந்து போயிருட்டோம்னு விட்டுருவாங்களா? அப்ப எங்க வந்து ஜனநாயகம் அதனுடைய உண்மையான பொருள்ல செயல்படுத்தப்பட்டிருக்கிறது? இப்ப அடிப்படையான பிரச்சனைகள் எல்லாம் ராகுல் காந்தி எழுப்புறாரு, தேஜஸ்வி யாதவ் அவரோட சேர்ந்து டூர் போறாரு. ஆனா இது எல்லாமே தள்ளி போய், ஒருவேளை இதெல்லாம் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய பிரச்சனையாக அவர்கள் உணராம கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனைகளினுடைய தொடர்ச்சியாக என்ன, யார் யாரெல்லாம் வாக்கு போட முடியாமல் போனார்கள்ங்கிறதுக்கு சக வாக்காளர்களாக மற்றவர்களுக்கு ஒரு உணர்வு வரணும்ல. அந்த உணர்வு எல்லாமே வந்து 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சுன்னா காலி ஆயிடுமா? மறைஞ்சு போயிடுமா? புரியல. அதுக்கப்புறம் 10,000 ரூபாய் கொடுத்ததை வச்சு நீங்க தொழில் தொடங்கும் விதத்தை பார்த்து உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் தருவோம் அப்படின்னு பெண்களை எம்பவர் பண்றதுக்காக ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துட்டா. இதே மாதிரிதான் மகாராஷ்டிராவில் கொண்டு வந்தாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில காலத்திலேயே அதுல அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு நிறுத்திட்டாங்க. ஆனா பீகார்ல தொடர்ந்து வருமா வராதாங்கிறது தெரியல. இருந்தாலும் அப்படி ஒரு பிரச்சனையை அரசு செய்து முடிச்சதுக்கு பிறகு தேர்தல் நடத்துவது அப்படிங்கிற ஒரு சம வாய்ப்பை கொடுக்கிற பிரமாதமான வேலையை தேர்தல் ஆணையம் செய்யுது இல்ல. இந்த மாதிரி சூழலுக்குள்ளதான் வந்து நம்ம தேர்தல் முடிவுகளை மக்களுடைய தீர்ப்பு, மகேசனுடைய தீர்ப்பு அப்படின்னு எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்பட்டமாக ஒருதலைப்பட்சமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல நாம வந்து நடக்கிற தேர்தலை பற்றி விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த நிலையையும் உணர்ந்து கொண்டுதான் நம்ம இதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்ஜேடி படும் மோசமாக தோற்கலாம், அது காங்கிரஸ் காரணமாகவோ இடதுசாரிகள் காரணமாகவோ நடக்கலாம். ஆனா அது எல்லாம் வந்து உண்மையிலேயே மக்களுடைய தீர்ப்பா, இல்ல வாக்கு நீக்கப்பட்டவர்கள் 10 லட்சம் 17 லட்சம்னா அந்த அவர்களுடைய பிரச்சனையா, அவங்க வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏன் மறுக்கப்பட்டது, இப்படி முழுமையான எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுல ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறேன். வழக்கமா நீண்ட நாட்களாக சொல்லப்பட்டு வருவது என்ன அப்படின்னா, வாக்கு சதவிகிதம் அதிகமாகும் போது ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையில மக்கள் அப்படியே வந்து வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு ஒன்று. ஆனால் பீகாரோட ட்ரெண்ட்ல வந்து கடந்த 2010 இருந்தே வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கூடுது. பெண்களோட வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது கூட்டிட்டு தான் வருது. இந்த முறை ரொம்ப அதிகமாகவும் வந்திருக்கு. இதுல நிறைய ஒண்ணுக்கு பின் முரணா நிறைய விஷயங்கள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. எஸ்ஐஆர்ல பெண்கள் அதிகமாக வாக்களிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது முரண் இல்ல, அது முரண் இல்ல சிபி. அதாவது வாக்குகள் அதிகமாக இருந்தால் ஆட்சி கவிழும் அப்படின்றதுக்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது. அப்படிலாம் வந்து பீகார் உட்பட பல்வேறு இடங்கள்ல வாக்குகள் அதிகமாக விழுந்து ஆளும் கட்சியை காப்பாற்றி இருக்கிறாங்க. ஆட்சி எனக்கு நல்லது செஞ்சிருக்குது, நீங்க எல்லாரும் சேர்ந்து அதை கவிழ்க்க பார்க்கிறீர்கள்,
அதனால நான் இந்த ஆட்சியை காப்பாற்றுவேன் என்ற வேகத்துல வந்து வாக்களித்திருக்கிறார்கள். நீங்க பெரும்பான்மையான இடங்கள்ல கூட ஆட்சி மாற்றம் நடந்திருக்குங்கிறதுக்கான தரவுகள் எதுவும் இல்லை. நீங்க தரவுகள் பல இடங்கள்ல இருக்கு, கட்டுரைகள் இருக்கு. அதுல எல்லாம் எத்தனை தடவை வாக்கு அதிகமாக வந்து பதிவாயிருக்கு, வழக்கத்தை விட அதிகமாக பதிவானது, அந்த பதிவான சமயங்கள்ல ஆட்சி மாற்றம் நடந்துதான் நடக்கலையாங்கிற டேபிளர் காலம் போட்டு பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க, பாருங்க. அதுல அப்படி யூனிவர்சல் ட்ரூத்தாக, பிரபஞ்ச உண்மையாக அதெல்லாம் இல்லை. நாளைக்கு 2026 பாருங்களேன், மேற்கு வங்கத்திலையும் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் மக்கள் அதிகமாக வாக்களிப்பார்கள். ஆனால் ஆட்சி மாற்றம் இருக்காது. அது ஆட்சியை காப்பாற்றுவதற்காக மக்கள் வந்து வாக்களிக்கக்கூடியது. அதனால அதிகமா இது வந்து ஒரு பலவிதமான மாயைகள் மக்கள் மத்தியில விதைக்கப்பட்டிருக்குது. அதுல ஊடகங்களோ அல்லது அரசியல் விமர்சகர்களோ அல்லது இந்த செஃப்லாஜி அப்படின்னு சொல்றாங்களே தேர்தல் நிபுணர்களோ மக்கள் மத்தியில விதைத்த ஒரு மாயை தான் வந்து வாக்குகள் அதிகமாக பதிவாயிட்டா ஆட்சி மாற்றம் வந்துரும்னு. ஆட்சி மாற்றமும் நடக்கலாம், ஆட்சி காப்பாற்றுவதற்காகவும் வாக்களிக்கலாம். இதுல ரிசல்ட் என்னங்கிறது தான் முக்கியமே தவிர இந்த பேட்டர்ன் வந்து ஆர்ஜேடியை நோக்கி, தேஜஸ்வியை நோக்கி கொஞ்சம் அதிகமா போயிருக்கிறத பார்க்க முடியல. இப்ப வரைக்கும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தேஜஸ்வி இருக்கும்போது அந்த மனநிலைங்கிறது இளைஞர்களோட ஓட்டு, பெண்களுடைய ஓட்டு, பெண்களை பொறுத்த வரைக்கும் 18 இருந்து 29 வயசுக்குள்ள பெண்கள் எஸ்ஐஆர்ல அதிகமா நீக்கப்பட்டிருக்கிறதாவும் ஒரு தரவுகள் சொல்றாங்க, இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. அப்படி இருக்கும்போது அந்த எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறது தேஜஸ்விக்கு ஆதரவா போகுதுன்னு பார்க்க முடியாதா? தேஜஸ்விக்கு ஆதரவாக போகுதுங்கிறது ஒப்பீட்டளவில் உண்மைதான். அதாவது லாலு பிரசாத் யாதவ் தலைமையில் இருந்த ஆர்ஜேடியை விட தேஜஸ்வி யாதவ் தலைமையில் இருக்கக்கூடிய ஆர்ஜேடி ஒரு டிரான்சிஷனுக்குள்ள இருக்கு. இதை வந்து இன்னும் லாலு பிரசாத் காலத்துல அந்த ஆட்சி காலத்தை எப்படி சமூகத்துல மேல்தட்டுல இருந்தவங்க எல்லாரும் அதை காட்டாட்சின்னு சொல்லி பிராண்ட் பண்ணாங்களோ அதே சுமையை இன்றும் தேஜஸ்வி யாதவ் தோள்களில் சுமத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே தேஜஸ்வி யாதவ் இளைஞர்களுக்கு வேலை இல்லாத விஷயத்தை பற்றி பேசுகிறார், அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றுவதை பற்றி பேசுகிறார், திறன் பணித்திறனை அதிகப்படுத்துவதற்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் தொடர்பான ஸ்கீமை பத்தி பேசுறாரு, வேலை வாய்ப்புகளை பத்தி பேசுறாரு. அதோட முக்கியமாக அவங்க கோட்பாடாக சமூக நீதியை பற்றி பேசுகிறார். இது எல்லாமே வந்து இளைஞர்கள் மத்தியில ஈர்ப்பு இருக்கான்னா இருக்கு. ஒரு செக்ஷன்ட்ட ஈர்ப்பு இருக்கு, இன்னொரு செக்ஷன் ஜன்ஸ்வராஜுக்கு இளைஞர்கள் அதிகமாக வாக்களிக்கிறார்கள்ங்கிற செய்தியும் இருக்கு. ஆனா அதே சமயத்துல புதிதாக வாக்களிப்பவர்கள் நரேந்திர மோடி பால் ஈர்ப்பு கொண்டவர்கள்லயும் ஒரு மேஜராக இருக்கிறாங்க. அதுல ஒளி இழந்து அப்படி படிப்படியாக பின்னுக்கு போற நிலைமையில நிதிஷ்குமார் இருந்தாரு 2020 தேர்தல்ல. ஆனா இப்ப வந்து அவரும் ஈக்குவலாவே இருக்கு, பிஜேபியும் அவரும் சமமாகவே முன்னேறி கொண்டு போவது போலதான் தெரியுது. அதுவும் இறுதி நேரத்துல யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகத்தான் நிற்கும் போல தெரியுது. போட்டி அப்படிங்கிறது இந்த நொடி வரைக்கும் நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா, தேஜஸ்விக்கும் பாஜக என்டிஏன்னு கூட நம்ம பார்க்காம பாஜகவுக்கு இடையிலான ஒரு போட்டியா இதை நம்ம அடுத்த ஒரு அரை மணி நேரம் கொண்டுட்டு போனா நமக்கு என்ன தகவல்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஃபரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 40 சீட்டு 50 சீட்டுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போதைக்கு லீடிங்ல இருக்கு. ஆனா அது சுற்றுகளுடைய முடிவா அப்படிங்கிற கிளாரிட்டி மட்டும் நீங்க கொடுத்துட்டு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.